ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த கடைசி 5 வருஷத்துல அவங்க என்னென்ன வென்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தை அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் இருந்து ஆரம்பிக்கலாம். 2021ல 800 யூனிட்டுக்கு 1200 தான் பே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த வருஷம் 2026ல 4700 rupees பே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்துட்டு 2022ல இருந்ததை விட இப்போ 150% ஹைக் ஆயிருக்கு. இது பார்த்தாதுன்னு வாட்டர் சீவேஜ் சார்ஜஸ் 5% இன்க்ரீஸ் பண்ணி 10% கமர்ஷியல் யூஸுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லார்கிட்டயும் அவங்க சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் 5 ரூபாய் 4 ரூபாய் பர் லிட்டருக்கு குறைப்போம்னு. இப்ப வரைக்கும் குறைக்கல. எப்ப குறைக்க போறாங்கன்னு தெரியல. அடுத்ததா ஆவின் பாலோட பிரைஸ் 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு சொல்ல வேண்டியது. என்ன சார், ஏதாச்சும் புது கதையா சொல்லுங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற எம்சாண்டோட பிரைஸ் 2500 அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தாலும் சரியா ரோடு போடுறது இல்ல. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நீட்டா இருக்கிறதே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சொல்லவே வேணாம், அவ்வளவு மோசமா இருக்கு. எந்த பஸ்ல இருந்து எந்த டயர் விழுந்து விடும், மேல இருந்து எது விழுந்து விடும், சீட்டு எப்ப கீழே விழும்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தாண்டி சொல்றாங்க, ஸ்கூல்ல நாங்க காலை உணவு திட்டம் மத்தியான உணவு திட்டம் குடுக்கறோம்னு. ஆனா எந்த ஸ்கூல் பில்டிங் எப்போ உடைஞ்சு விழும்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ மோசமான கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுல வேற ஸ்டாலின் வளரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க.